கைரேக பதிலன்னு சொல்லி காசு கொடுக்காம வயிற்றுல அடிக்கிறாங்க. வாக்களிப்பீர் இரட்டை இலக்கு. வேல்ஸ் இன்டர்நேஷனல் ஐஸ்வரி கணேஷ் தயாரிப்பில் கௌதம் மேனன் இயக்கத்தில் ஜோஷுவா இப்போது அமேசான் பிரைமில் கண்டு கழியுங்கள். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அதே விசிகா 2014 தேர்தலில் 2,71,000 வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக தோத்துருக்குறாங்க. அதே இதில் பாஜக கூட்டணி 1,28,000 வாங்கியிருக்கு. அவங்களுக்கு சின்னம் கிடைக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான். இன்னும் சொல்ல போனால் டிஎம்கேலே அவங்களுக்கு வந்து அந்த இடம் வேண்டாங்கிற மாதிரியான சில செய்திகள் எல்லாமே வெளியானுச்சு. ஸோ அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்கம்மா? இல்லை, அங்கே வாய்ப்பு அவருக்கு ரொம்ப கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ஏன்னா அந்த தொகுதியை தன்னுடைய மகனுக்கு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணார் KN. கடைசி வரைக்கும் இவங்க ரொம்ப பிடிவாதமாக இருந்துட்டாங்க. நீங்கள் கொடுக்கலன்னா நாங்கள் வெளியே போயிடுவோம், நாங்கள் அதிமுக போய் சேர்ந்துருவோம் சொல்ல ஆரம்பித்த உடனே வேறு வழி இல்லாமல் 2 தொகுதிக்கு பதிலாக 1 கொடுத்தா போதும், ஒரு மாநிலங்களவை தொகுதி கொடுங்க, ராஜ்யசபா சீட்டு. KN பையன் பக்கத்தில் கூட பெரம்பலூரில் பாரிவேந்தரோட போட்டி போட வேண்டிய கட்டாயம். ஓகே, ஒரு டஃப்பான ஒரு நிலைக்கு, ரொம்ப டஃப், வாய்ப்பே இல்லாத ஒரு இடத்துல திமுக வெறும் 2,17,000 தான் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த தொகுதி நிச்சயமாக அதிமுக தொகுதி லிஸ்ட் 3rd பிளேஸ்க்கு திமுக போச்சு. திமுகவுக்கு வாய்ப்பே இல்லை. 2019 லீடு 25 நல்ல லீடு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் 2014 அதிமுக அங்கே கிட்டத்தட்ட 3,23,000 வாக்குகள் கூட வாங்கியிருக்காங்க. அது இங்கே 2019 லீடு கொஞ்சம் கூட இருந்தாலும் இந்த லீடு ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் அது அதிமுக சாதகமானது. அவங்களுமே இலங்கை தமிழர் வாக்குரிமை எல்லாத்தையுமே அவங்களும் பேசுறாங்க. ஈழத்தமிழர் வாக்குரிமை மட்டும் விட்டுருங்க, தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு பாதுகாப்போம் தான் அவங்க ஸ்லோகனைஸ் பண்ணிட்டாங்களே எலெக்ஷன். ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், இப்படி 3 ஸ்லோகனை கொண்டு வந்துட்டாங்கல்ல. அப்போ அது நீங்கள் இன்னும் கூட பின்னுக்கு போயிடுவீங்க. உங்கள் கோட்பாடு அவங்க கையில் எடுத்துட்டாங்க. இவங்க திராவிட மாடல், அவங்க வந்து இந்துத்துவா, இவங்க தமிழ் தேசியத்தை அதிமுக கையில் எடுத்தாச்சு ஆயுதத்தை. அப்போ நீங்கள் இன்னும் கூட தொலைஞ்சு போவீங்க. அதனால தான் சொல்கிறேன், அந்த ஆயுதத்தை எடுத்த உங்களுக்கு இணையான ஒரு கட்சியோட கூட்டணி சேர்ந்து மற்ற 2 பேரையும் தான் நீங்கள் கடுமையாக தாக்குறீங்க. மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி செய்யக்கூடியவங்களை அவங்கள வீழ்த்துவதற்கு நீங்கள் இந்துத்துவாவையும் கடுமையாக எதுக்குறீங்க, திராவிட மாடலையும் எதுக்குறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அதிமுகவோட சேர்ந்துருக்கணும். அது தப்பு பண்ணிட்டேன். ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலுக்குலாம் கொஞ்சம் பரபரப்பாக இருக்குது. தேர்தல் நாள் வேலை நெருங்கிட்டு இருக்கிறதுனால எல்லாரும் வாக்காளர்கள் மட்டும் இல்லாமல் வேட்பாளர்கள் தான் ரொம்ப பரபரப்பாக இயங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். யாருக்கு வெற்றி வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இது குறித்து நம்முடைய பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் கலை சார் நம்முடைய இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். இருமுறை கிட்டத்தட்ட கம்யூனிஸ்டுகள் தான். அது நான் என்ன சொல்கிறேன், பாமக 43,000 வாக்கு தான் வாங்கியிருக்காங்க. அது திமுக சாதகமானது. அதாவது சிபிஐ வருவாங்க, சிபிஐ கேண்டிடேட் அங்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஆல்மோஸ்ட் அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே விசிகா 2014 தேர்தலில் 2,71,000 வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக தோத்துருக்குறாங்க. அதே இதில் பாஜக கூட்டணி 1,28,000 வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க அங்கே இப்போ விசிகா தோல்வி அடைவுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. இந்த முறை அங்கே அதிமுகவுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கடலூர்லையும் சொல்கிறேன், அங்கே அதிமுகவுக்கு தான் வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குது. எதை வச்சு சொல்கிறேன்னா, அங்கே அதிமுக சார்பில் 2019 போட்டியிட்டது பாமக 36% வாங்கினாங்க, திமுக 50% வாங்கினாங்க, 14% டிஃப்ரென்ஸ், அது அதிகம். அதே சமயத்தில் அதிமுக 2014 திமுகவோட 2,03,000 வாக்குகள் கூட வாங்கியிருக்காங்க. நான் என்னுடைய தியரிப்படி 2 லட்சத்துக்கு மேலே வாங்கியிருந்தாங்கன்னா அதெல்லாம் அதிமுகவுக்கு சாதகமான தொகுதி. இதுவும் அதிமுக சாதகமான தொகுதி தான். சிதம்பரம் சொல்லிட்டேன். அடுத்து திருச்சி 50-50. ஓகே, யாருக்கு சார்? MDMKக்கும் அதிமுகவுக்கும் 50-50. அதிமுக அங்கே 2014 4,58,000 வாக்கு வாங்கியிருக்காங்க. திமுக 3,08,000 வாக்கு வித்தியாசம், 1,50,000. 2 லட்சத்துக்கு மேலே போனால் தான் நான் அதை அதிமுக சாதகமான தொகுதின்னு சொல்கிறேன். அதோட கம்மியானதுனால இது அதிமுக சாதகமான தொகுதி என்னால் சொல்ல முடியல. அது மட்டும் இல்லை, தேமுதிக அங்கே 1,00,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் 56,000 வாக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ அது 50-50 சான்ஸ் இருக்கக்கூடிய தொகுதி நான் சொல்கிறேன். இப்போ இதில் எப்படி சார் மதிமுக இதில் ஏன்னா துரை வைக்கும் அது ரொம்ப அவங்களுக்கு சின்னம் கிடைக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான். இன்னும் சொல்ல போனால் டிஎம்கேலே அவங்களுக்கு அந்த இடம் வேண்டாங்கிற மாதிரியான சில செய்திகள் எல்லாமே வெளியானுச்சு. ஸோ அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்கம்மா? இல்லை, அங்கே வாய்ப்பு அவருக்கு ரொம்ப கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ஏன்னா அந்த தொகுதியை தன்னுடைய மகனுக்கு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணார் KN.
கடைசி வரைக்கும் இவங்க ரொம்ப பிடிவாதமாக இருந்துட்டாங்க. நீங்கள் கொடுக்கலன்னா நாங்கள் வெளியே போயிடுவோம். நாங்கள் அதிமுக சேர்ந்துருவோம் சொன்ன ஆரம்பித்த உடனே வேறு வழி இல்லாமல் 2 தொகுதிக்கு பதிலாக 1 கொடுத்தா போதும், ஒரு மாநிலங்களவை தொகுதி கொடுங்க, ராஜ்யசபா சீட்டு கொடுங்க, 1 கொடுத்தா போதும்னு சொல்லி அதை இந்த 1 திருச்சின்னு உறுதியாக வாங்கினாங்க இல்லையா. அதனால் KN நேருடைய பையன் பக்கத்தில் கூட பெரம்பலூரில் பாரிவேந்தரோட போட்டி போட வேண்டிய கட்டாயம். ஒரு டஃப்பான ஒரு நிலைக்கு, ரொம்ப டஃப், வாய்ப்பே இல்லாத ஒரு இடத்துக்கு போயிட்டார். அதனால் KN நேருக்கு ரொம்ப கோபம். இவர் அந்த மேடையிலே அவமானப்படுத்தினார், இவர் அழுதார், அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதனால் மதிமுகவுக்கு அதனால் வாய்ப்பு கொஞ்சம் குறையுது. இருந்தாலும் அந்த தொகுதி 50-50 சான்ஸ் இருக்குது. கரூரும் 50-50 சான்ஸ் இருக்குது. எதனால் சொல்கிறேன்னா, கிட்டத்தட்ட 2014 திமுகவோட அதிமுக 2 லட்சம் வாக்குகள் அதிகமாக வாங்கியிருந்தாங்க. இருந்தாலும் அங்கே இந்திய தேசிய காங்கிரஸ் 30,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. 2019 நான் என்னுடைய கணக்குப்படி அதிமுக 2 லட்சம் வாங்கினா அது அதிமுக சாதகமான தொகுதின்னு சொல்லலாம். ஆனாலும் அந்த 2019 நான் கணக்கில் எடுக்காம விடலை. அதில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி 63% வாங்கியிருக்காங்க. ஓகே, ஸோ காங்கிரஸுக்கு கொஞ்சம், அதனால் அங்கே காங்கிரஸுக்கும் வாய்ப்பு இருக்குது, பெரிய அளவுக்கான வாக்கு வாங்கியிருக்காங்க. திமுக எந்த இடத்துலையும் 60 மேலே 60 வரல. அதிமுக 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தை ஜெயிச்சிருக்கிறாங்க. 2ஐயும் போட்டு பெர்முட்டேஷன் காம்பினேஷன் போட்டால் இது 50-50 நிற்கிது, காங்கிரஸ் அதிமுக அப்படிங்கிற அந்த. திண்டுக்கல்லில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். அதிமுக 1,28,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் 2014 ஜெயிச்சிருக்காங்க. ஓகே. ஆனால் அன்னைக்கு அதிமுக சார்பில் பாமக நின்னாங்க திண்டுக்கல்ல, 18% தான் வாங்கினாங்க. அதிமுக வாக்குகள் எங்கேயோ காணாம போயிடுச்சு. அதாவது கூட்டணி கட்சிகள் நிற்கிற இடத்துல வீக்காக இருக்கிறாங்க. யார்? பாமக. திமுகவோ அதிமுக நிற்கிற இடத்துல ஓகே, அவங்க நிற்காம கூட்டணி கட்சியில் வாக்குகள் முழுமையாக கிடைக்கிறது. ஓகே, அவங்க வாக்குகளே டிரான்ஸ்ஃபர் ஆகாது போட்டிருக்கு. ஓகே, ரெண்டு கட்சிகளுக்கு அந்த பிரச்சனை இருக்குது. ஓகே ஓகே. இப்போ பாமக 18% தான் வாங்கியிருக்காங்க. ஓகே. திமுக 64% வாங்குறாங்க. ஓகே, தனியா நிற்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் அவங்களுக்கு அங்கே அது தேமுதிக 1 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க. ஸோ அதை 1,28,000 வாக்கு வித்தியாசத்தில் தான் அங்கே இவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க அதிமுக. அதனால் திண்டுக்கல் தொகுதியை நான் திமுக சாதகமான தொகுதின்னு சொல்கிறேன். கோவை இங்கே ஸ்டார் கேண்டிடேட் நிற்கிறார், உங்கள் அண்ணாமலை என்ற உண்ணாமலை நிற்கிறாரு. அண்ணாமலை இல்லை, என்ன எங்க அண்ணாமலை இல்லை, அண்ணாமலை நிற்கிற ஸ்டார் நிறைய பேர் இருக்காங்களே அந்த ஸ்டார் கேண்டிடேட். இல்லை, அவர் தான் அங்கே ஸ்டாரு. அவர் அங்கே திமுக 3ஆம் இடத்துக்கு போன இடம் நான் ஏற்கனவே சொன்னதில்லை. அதிமுக உறுதியாக வந்துடும். ஒருவேளை பாஜக 2ஆம் இடத்துக்கு வரும். ஓகே, 2வது. ஏன்னா அந்த தேர்தலில் 2019 CPM நின்னாங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 46% வாங்கினாங்க. பாஜக 31% வாங்கியிருக்காங்க. நீங்கள் 2014 பார்த்தீங்கன்னா அதிமுக 4,31,000 வாங்கியிருக்காங்க, பாஜக 3,89,000 வாங்கியிருக்காங்க, திமுக வெறும் 2,17,000 தான் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த தொகுதி நிச்சயமாக அதிமுக தொகுதி. நான் லிஸ்ட்டு 3rd பிளேஸுக்கு திமுக போச்சு. திமுகவுக்கு வாய்ப்பே இல்லை. 2ஆம் இடத்துல அண்ணாமலை வருவார். கோவை பகுதியை பொறுத்தவரை எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இப்போ செந்தில் பாலாஜி அவர் இருக்கப்போ ஸோ கொஞ்சம் லீட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இது எல்லாமே இருக்கு. அவர் தான் இப்போ இது உள்ளாட்சி தேர்தலில் ஏகப்பட்ட கோல்மால் நடக்குங்க. ஆளுங்கட்சிக்கு வேண்டியவர் தான் மாநில தேர்தல் ஆணையர், அது மத்திய தேர்தல் ஆணையரில் சம்மந்தமே இல்லை. அது இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்கல்ல. கொரோனா வாக்காளர்கள் 1 மணி நேரம் ஓட்டு போட்ட இடத்துல 88,000 வாக்குகளை அந்த மாநகராட்சியில், கோவை மாநகராட்சியில் பதிவு செஞ்சாங்க. அங்கே கொரோனா வாக்காளர்களை மொத்தம் 434 என்னவோ. அந்த மாதிரி ஃப்ராடெல்லாம் பண்ண முடியும். அந்த உள்ளாட்சி தேர்தலை எப்பயுமே நம்ம கணக்கில் எடுத்துக்கூடாது. அது 100% உண்மையான பலத்தை காட்டாது. நீலகிரி அடுத்து அங்கே நீங்கள் சொன்ன மாதிரி திமுக ஸ்டார் வேட்பாளர் ஆராசா இருக்கார். அவர் 54% வாங்கினார், அதிமுக 34% வாங்கினாங்க. 2019 ஒரு நல்ல லீட் கொடுத்துருக்காரு. பிறகு 2014 அதிமுக 4,63,000, இவர் திமுக 3,58,000. இவர் தான் நின்று தோத்தார். ஆனால் வித்தியாசம் 1,05,000 தான். 2 லட்சத்துக்கு மேலே போனால் தான் அதுக்கு நான் அதிமுக ஆதரவாகவே. இது இல்லை, இது ரொம்ப குறைவாக இருக்குது. 2019 நல்ல லீட் கொடுத்துருக்காரு
அதனால் அது திமுகவுக்கு சாதகமான தொகுதி. இதுக்கு அடுத்ததுல யார் சார்? அதிமுக இருக்காங்க. ராசாவுக்கு அடுத்த இதுல இருக்கிறது அதிமுக தான் வரும். அதிமுக. அங்கே 2ஆயிரத்துக்கு வர்றதுக்கு திமுகவுக்கு இது பாஜக அந்த இடத்துலையும் இல்லை. சான்ஸ் இல்லை. கோவையில் 2ஆயிரம் நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி திருப்பூர் அது அதிமுகவுக்கு தான் சாதகம், உறுதியான தொகுதி. ஏன்னா 3ஆயிரத்துக்கு திமுக போன இடம் 2014. அது திருப்பூருக்கு நிச்சயமாக அதிமுகவுக்கு உறுதியான தொகுதி. அது தேமுதிக அங்கே 2,63,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க, 2ஆயிரத்துக்கு வந்துருக்காங்க. அங்கேயும் திருப்பூர்லேயும் பாஜகவுக்கு 2ஆயிரத்துக்கு வாய்ப்புகள் திருப்பூர். ஆமாம். ஓகே. ஈரோடு இதுவும் அதிமுகவுக்கு உறுதியான தொகுதி. ஏன்னா திமுக 3ஆயிரத்துக்கு போச்சு 2014. அதிமுக வந்து 4,66,000. அந்த மதிமுக 2ஆயிரத்தில் நின்னாங்க. எம்டிஎம்கே அதாவது பாஜக கூட்டணியில். இப்போ திமுக கூட்டணி. அப்போ பாஜக 2,55,000 வாங்கினாங்க, திமுக 2,17,000 வாங்கினாங்க. திமுகவுக்கும் அதிமுக வாக்கு வித்தியாசம் 2,11,000. 2 லட்சத்துக்கு மேலே போனால் அது திமுகவுக்கு அதிமுகவுக்கு சாதகமான தொகுதிங்கிறது என்னுடைய கணக்கு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக 3ஆயிரத்துக்கு போச்சு. அதனால் முதலிடம் அதிமுக உறுதி, 2ஆயிரம் பாஜக கிடைக்க வாய்ப்பு. திமுக திரும்பவும் 3ஆயிரத்துக்கு போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை ஈரோடுல இப்போ இந்த எம்பி கூட அவங்க காலமாயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்போ ஒருவேளை மதிமுகவுக்கு இது கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்திருக்கும் இல்லையா? அந்த இடம் ஒருவேளை கிடைச்சிருந்தது. அது கிடைக்கலையே. அப்போ நாமக்கல் பார்த்தீங்கன்னா அதுவும் திமுகவுக்கு சாதகமான தொகுதி. என்னுடைய கணக்குப்படி கிட்டத்தட்ட 2014 தேர்தலில் 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக ஜெயிச்சிருக்கு. 2 லட்சத்துக்கு மேலே போனாவே அதிமுகவுக்கு சாதகமான தொகுதி. நான் ஒரு கணக்கு வச்சுருக்கேன் இல்லையா? அதன் அடிப்படையில் நாமக்கலும் சாதகமான தொகுதி, சேலமும் அதிமுகவுக்கு சாதகமான தொகுதி. ஏன்னா 2019 திமுகவில் 11% தான் லீடு கொடுக்க முடிஞ்சு. அவ்வளோ வேவ் இருந்தப்போ 11% தான் கொடுக்க முடிஞ்சு. 2014 பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு டிஃப்ரென்ஸு. அதிமுகவோட லீடு வந்து 2 லட்சத்துக்கு மேலே 2,68,000. ஸோ என்னுடைய தியரிப்படி அங்கே சேலத்தில் நிச்சயமாக அதிமுக தான் ஒரு நிச்சயம் சொல்லலை, சாதகமான தொகுதி சொல்கிறேன். நிச்சயம் அந்த 6ஓடு நிறுத்திக்கிட்டேன், சாதகமான தொகுதி. அங்கே தேமுதிக 2,01,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அப்போ அந்த வாக்குகளும் அதிமுகவுக்கு வரும், கூட்டணியில் இருக்கு. 2019 நல்ல லீடு கொடுத்துருக்கு திமுக. ஏன்னா எதிர்த்து தேமுதிக நின்றுச்சு. கள்ளக்குறிச்சியும் அதிமுகவுக்கு சாதகமான தொகுதி. 2019 இன்ஃபேக்டு திமுக 60% வாங்கியிருக்காங்க. அங்கே அதிமுக கூட்டணியில் தேமுதிக நின்று இருக்காங்க. அதிமுகவும் பாஜகவும் ஒரே கூட்டணி 27% தான் வாங்கிங்க. பார்த்தீங்களா? அதான் நான் சொன்னேன், அதிமுக அல்லாத கட்சிகள் நிற்கும்போது மிக குறைவாக தான் வாங்குறாங்க. அதே மாதிரி திமுக அல்லாத கூட்டணி கட்சிகள் நிற்கிற இடத்துல மிக குறைவாக தான் வாங்குறாங்க. அந்த பெரிய லீடு திமுக கொடுத்துருந்தாலும் 2019 2,32,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக ஜெயிச்சிருக்கு. இன்னொன்று என்னாச்சுன்னா தேமுதிக அங்கே 2014 பாஜக கூட்டணியில் 1,64,000 வாக்கு வாங்கியிருக்காங்க. அதனால் இந்த தொகுதியை நான் அதிமுக சாதகம் சொல்லலாமா? இல்லை 50-50ன்னு வச்சுக்கிறோம். கள்ளக்குறிச்சியா சார்? ஆமாம், கள்ளக்குறிச்சி. ஏன்னா 2019 பெரிய லீட் கொடுத்துருக்காங்க அவங்க, அதை கன்சிடர் பண்ண வேண்டியது. ஸோ 50-50. விழுப்புரத்தில் அதிமுகவுக்கு நிச்சயம் இல்லை, சாதகமான தொகுதி விழுப்புரம் தொகுதி. ஆமாம். எதை வச்சு சொல்கிறேன்னா பெரிய லீடு இங்கே கொடுக்க முடியல. திமுகவுக்கும் பாமகவுக்கும் தான் நின்று எதிர்த்து 11% லீடு 2019 பெரிய லீடு கொடுக்கல. அலையடிச்சப்பயே அங்கே பெரிய லீடு கொடுக்க முடியல. அதே சமயத்தில் 2014 எடுத்திங்கன்னா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இருந்த வாக்கு வித்தியாசம் 2 லட்சம். 2 லட்சத்துக்கு மேலே போனால் அது அதிமுகவுக்கு சாதகமான தொகுதி நான் சொல்கிறேன். கூடவே 2019 கணக்கு எடுக்கிறேன், அதில் வந்து பெரிய லீடு கொடுக்கல. தேமுதிக அந்த இதில் பாஜக கூட்டணி 2,09,000 வாக்கு வாங்கியிருக்காங்க. ஓகே, தேமுதிக. ஓகே. இந்த முறை அங்கே அதிமுக சாதகமானது. ஓகே, விழுப்புரம். ஓகே. ஆரணி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் அதிமுகவுக்கு சாதகமான தொகுதி. ஏன்னா அங்கே இந்திய தேசிய காங்கிரஸ் நின்றுருக்காங்க, 2019 வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுகவுக்கும் அவங்களுக்கும் வாக்கு வித்தியாசம் பெரிய வித்தியாசம் இல்லாமல் போச்சு. அதே சமயத்தில் 2014 எடுத்தால் கிட்டத்தட்ட வாக்கு வித்தியாசம் அதிமுகவுக்கும் திமுக கடையில் 2,50,000. ஆரணி 2 லட்சத்துக்கு மேலே போய் 2019 பெரிய லீடு திமுக கிடைக்காதப்ப
நான் அது அதிமுக சாதகமான தொகுதியாக என்னுடைய கணக்குப்படி இருக்கிறேன். ஆரணி. இதில் முக்கியமான விஷயம் பாமக ம். கிட்டத்தட்ட திமுக அளவுக்கான வாக்குகளை வாங்கியிருக்காங்க ஆரணியில். ஸோ அவங்களுக்கு 2,53,332. அந்த இடத்துல பாஜக 2ஆம் இடத்துக்கு வந்தாலும் வாய்ப்பு இல்லை இருக்குது. திமுக 3ஆவது இடத்துக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஆரணி தொகுதியில். ஓகே சார். தருமபுரியில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3rd பிளேஸ் போயாச்சு திமுக. நான் வரையறுத்த ஒரு 7 தொகுதிகள் அது ஒன்று. அங்கே பாமகவுக்கு வாய்ப்பு ரொம்ப இருக்குது. ஏன்னா 2019 இங்கே திமுகவுக்கு எதிராக பாமக நின்று கொஞ்சம் பெரிய லீடு திமுக எடுக்க முடியல. 6% தான் லீடு எடுத்திருக்காங்க. அதே சமயத்தில் 2014 பார்த்தீங்கன்னா பாமக முதல்ல வந்திருக்காங்க. அதிமுகவே 2ஆம் இடத்துக்கு தான் போயிருக்காங்க. திமுக 3ஆம் இடத்துக்கு போயிருக்காங்க. பூவர் தேடு. உதாரணமாக நீங்கள் முதல் இடத்துல வந்த பாமக 4,68,199 வாக்கு வாங்கியிருக்காங்க. 3ஆம் இடத்துல வந்த திமுக 1,80,297 தான் வாங்கியிருக்காங்க. எவ்வளோ லீடு பாருங்கள். அதனால் அது பாமகவுக்கு சாதகமான தொகுதி. அது பாஜகவினுடைய 2வது வெற்றி பெறக்கூடிய தொகுதி. நான் கன்ஃபார்மாக வெற்றி. அங்கே திமுக 3ஆம் இடத்துக்கு கண்டிப்பாக போகும். ஓகே சார். திருவண்ணாமலையில் அதிமுகவுக்கு சாதகமான தொகுதி. ஏன்னா 2019 அவங்க நல்ல லீடு கொடுத்துருந்தாலும் 2014 பெரிய அளவுக்கு கிட்டத்தட்ட 2,68,000 வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக ஜெயிச்சிருக்குது. பாமக அங்கே 1,57,000 வாக்கு வாங்கியிருக்காங்க. பாஜக கூட்டணியில் இப்போ இருக்காங்க. அப்போ நிச்சயமாக அது ஓரளவுக்கு சாதகமான தொகுதி அதிமுகவுக்கு நான் கணக்கெடுக்கிறேன். அதே மாதிரி கிருஷ்ணகிரி அங்கேயும் 2019 பெரிய லீடு கொடுக்க முடியல. சரி, திருவண்ணாமலைக்கு வரும்போது திரும்ப நான் வர்றேன். நான் அது அதிமுக சாதகமான தொகுதின்னு சொன்னேன் இல்லையா? பட் 2019 லீடு பெருசாக கொடுத்துருக்காங்க. திமுக 3 லட்சம் வாக்குகள் லீடு கொடுத்துருக்காங்க அதிமுகவோட. அதிமுக கிட்டத்தட்ட 2,68,000 2014 லீடு கொடுத்தாலும் 2019 கணக்கு எடுத்துட்டு 50-50 கொடுக்குறேன். ஸோ திருவண்ணாமலை 50-50 திமுக அதிமுக. கிருஷ்ணகிரி வரும்போது திமுகவுக்கு சாதகமான தொகுதி. ஏன்னா மார்ஜின் அந்த இந்திய தேசிய காங்கிரஸுக்கும் அதிமுகவுக்கும் 14% 2010 பெரிய அளவுக்கு இல்லை. 20க்கு மேலே போனால் தான் அப்போ அந்த தேர்தலில் பெருசு. 2014 அதிமுக 4,80,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. திமுக 2,73,000 வாக்கு வாங்கியிருக்காங்க. லீடு கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு மேலே போகுது. அதே சமயத்தில் பாமக 2,24,000 வாங்கியிருக்காங்க. அவங்க இப்போ பாஜக கூட்டணியில் இருக்கிறாங்க. அப்பையும் பாஜக கூட்டணி தான் அது. ஸோ அங்கே திமுக 3ஆம் இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் ஓவராலாக இல்லை இன்னும் இருக்குது. ஓகே. வேலூர் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். திமுக 3ஆம் இடத்துக்கு போன இடம் அது அதிமுகவுக்கு உறுதியாக நம்ம அந்த இதில். அரக்கோணம் அதிமுகவுக்கு சாதகமான தொகுதி. ஏன்னா திமுக ஓரளவுக்கு பாமக நின்றதுனால லீடு அதிகமாக கொடுத்துருக்காங்க. இந்த அதிமுக கூட்டணியில் பாமக நின்னப்ப எப்பயும் கூட்டணி கட்சிகளுக்கு குறையிறாங்க. ஆமாம், 2 கட்சி. ஆமாம், அந்த லீடு கிடைச்சிருக்கு. ஆனால் 2014 அதிமுக 2,40,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. பாஜக கூட்டணியில் பாமக 2,34,000 கோடி வாங்கியிருக்காங்க. 34,000 வாங்கியிருக்காங்க. திமுக 2,52,000 தான் வாங்கியிருக்காங்க. அதனால் அந்த தொகுதி அதிமுகவுக்கு சாதகமான தொகுதி. காஞ்சிபுரம் அதில் 2019 ஒரு 23% லீடு கொடுத்துருக்குறாங்க. நல்ல லீடு, 20க்கு மேலே போனால் நல்ல லீடு நான் வைக்கிறேன். அதிமுக அந்த தேர்தலில் 1,47,000 தான் டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு. 2014 2 லட்சத்தை தாண்டலை. என்னுடைய கணக்கு 2 லட்சம் தாண்டணும் இல்லையா? அதனால் ஆனால் எம்டிஎம்கே 2,07,000 வாங்கியிருக்காங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் 33,000 வாங்கியிருக்காங்க. அதனால் அங்கே இன்னைக்கு எம்டிஎம்கேன்னா அது பாஜக கூட்டணியில். ஆமாம், நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஓரளவுக்கு 50-50 சான்ஸ் இருக்கக்கூடிய திமுக அதிமுக 2 பேருக்குமே. ஸ்ரீபெரும்புதூர் திமுக ஒரு 20% லீடு கொடுத்துருக்காங்க 2019. அப்போ பாமக தான் அங்கே நின்றுருக்காங்க. 2014 அதிமுக திமுக விட 1,02,000 வாக்குகள் தான் கூட வாங்கியிருக்காங்க. அதனால் பாஜக கூட்டணி இங்கே கிட்டத்தட்ட 1,87,000 வாங்கியிருக்காங்க. அதனால் அந்த தொகுதி எனக்கு திமுகவுக்கு சாதகமான தொகுதியாக நான் எடுத்துக்கிறேன். டிஆர் பாலு நிற்கிறார். திருவள்ளூர் 2019 லீடு 25 நல்ல லீடு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் 2014 அதிமுக அங்கே
கிட்டத்தட்ட 3,23,000 வாக்குகள் கூட வாங்கியிருக்காங்க. அது இங்கே 2019 லீடு கொஞ்சம் கூட இருந்தாலும் இந்த லீடு ரொம்ப அதிகமாக இருக்குது 2010. அதனால் அது அதிமுக சாதகமானது. இன்னொன்று, நீங்கள் இந்த திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இது போன்ற வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் வந்து தலித் கான்சன்ட்ரேஷன் இருக்கக்கூடிய தொகுதிகள். அது போன தேர்தலில் 2019 பாமக இருந்ததுனால அவங்க அதை விட்டு விலகி போய், இப்போ பாமக இல்லாதனால அவங்க அதிமுகவோட அவங்க பாரம்பரிய அதிமுக வாக்காளர்கள் அவங்க திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். இந்த வாட்டி பாஜக கூட்டணிகள் இல்லாததுனால வட தமிழகம் எல்லாமே அதிமுக. அதனால தான் வட தமிழ்நாட்டிலையும் அவங்க ஸ்கோர் பண்ண முடியுது. இப்போ அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா 2014 அவங்க அதிகமாக வாங்கினாங்க. காரணம் பாமக அப்போ இல்லை, பாமக பாஜகவோட இருந்துச்சு. இப்போயும் பாஜகவோட இருக்குது. சிமிலர் சுச்சுவேஷன் ப்ளஸ் தேமுதிக இவங்களுக்கு வந்திருக்கு. அதனால் அவங்களுக்கு இது சாதகமான பல விஷயங்கள் இருக்குது. சிதம்பரத்தில் வந்து அந்த லீடு ரொம்ப குறைச்சிங்க, மார்ஜின் 1% தாங்க மார்ஜின் சிதம்பரத்தில். யாரு இப்போ நீங்கள் திமுக சொல்லிட்டீங்க, அதிமுக சொல்லிட்டீங்க, பாமக பாஜக எல்லாமே அவங்க கூட்டணியோட இது. இப்போ தனிச்சு களம் காண்றது யாருன்னு பார்த்தா நாம் தமிழர் கட்சி அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட இப்போ வரைக்குமே அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா, தனிச்சு தான் களம் காணுவோம், இங்கே கூட நிறைய பேர் பேரம் பேசலாம் வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே அடிக்கடி அவங்க தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்கிறாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு ஏன்னா அவங்களுக்கு இப்போ சின்னமும் லேட்டாக தான் மைக் சின்னமும் கிடைச்சிருக்கு. ஸோ அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி சார் இருக்குது, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, சின்னம் ஒரு பிரச்சனை இல்லை. நாம் தமிழர் கட்சி வந்து வளர்ந்து வரக்கூடிய கட்சி தான். கிட்டத்தட்ட 7% வாங்கினாங்க கடந்த சட்டமன்ற தேர்தலில். நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது 4%, 4.5% தான், 4%க்குள்ளே அடங்கிட்டாங்க. பல இடங்களில் 3%, 2% தான் வாங்கினாங்க 2019. நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க ரெக்கனிங்கில் இல்லை. 2014 அப்படி தான் அவங்க காணாமல் போயிட்டாங்க. 2019 பெரிய அளவுக்கு வர, 2021 ஓரளவுக்கு 30 லட்சம் வாக்குகளை வாங்கினாங்க, கன்சிடரபுளாக இருந்தாங்க. ஆனால் என்ன பிரச்சனை அவங்களுக்கு இப்போனா, இப்போ அவங்க நாடாளுமன்றத்தில் ரெக்கனிங்கில் இல்லை. மும்முனை போட்டி இருக்கும்போது, இதுவே பெரிய போட்டியாக இருக்கும்போது மக்கள் அவங்க பக்கம் பார்ப்பாங்களாங்கிறது திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஸோ இங்கே திமுக, அதிமுக, பாஜக அப்படிங்கிறப்ப அந்த போட்டி கடுமையாக இருக்கும்போது அந்த பக்கம் மக்கள் பார்க்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. அவருடைய ரொம்ப ஆதரவு தளத்தில் தான் அவருக்கு வாக்கு கிடைக்கும். அதனால் அவர் வாக்கு வந்து ஒரு 5% மேலே போகிறதுக்கு, 4-5% மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, குறையும் வாக்கு சதவீதம். அவர் என்ன செய்யணும் இந்த மாதிரி நேரங்களில், அட்லீஸ்ட் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணிக்கு போகணும். இப்போ அவர் வந்து பிரதானமாக எதிர்க்கிறது கூட்டணி எப்படி போகிறதுனா, உதாரணமாக நம்ம இந்தியாவில் இருக்க தேர்தல் முறை சுருக்கமாக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பாஸ் தி போஸ்ட் சிஸ்டம். இன்னொரு சிஸ்டம் இருக்குது, யூரோப் ஃபுல்லாக அதான் இருக்குது, ப்ரொப்போர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன். அது வந்து விகிதாச்சார அடிப்படையில். நீங்கள் ஒரு தொகுதியில் எவ்வளவு வாக்கு வாங்கினாலும், நீங்கள் ஒரு வாக்கு குறைவாக வாங்கினா அந்த தொகுதி நீங்கள் தோல்வி, ரெக்கனிங்கில் வராது. நீங்கள் 30 லட்சம் வாக்குகள் வாங்கி ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியல, டெபாசிட்டே வாங்க முடியல. ஆனால் ப்ரொப்போர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன் விகிதாச்சார அடிப்படையில் இருக்கக்கூடிய இடமா இருந்தால் 30 லட்சம் நீங்கள் வாங்கினீங்கன்னா கட்சிக்கு 30 லட்சம். நீங்கள் ஒரு 2-3 வேட்பாளர்களை நீங்களே தேர்வு செய்து கொள்ளலாம். உங்களுக்கு 2 வேட்பாளர்கள் 3 வேட்பாளர் கிடைப்பாங்க. 3 லட்சங்கிறப்ப அது ரெண்டாவது கண்டிப்பாக கிடைக்கும். அது விகிதாச்சார அடிப்படையில் இருந்தால் அது மாதிரி நீங்கள் தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி தேவையில்லை. ஸோ அவங்க கூட்டணி விகிதாச்சார அடிப்படையில் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி தான் தேவைப்படுது. ஆனால் இப்போ இந்தியாவில் இருக்க சிஸ்டம் ஃபர்ஸ்ட் பாஸ் தி போஸ்ட் சிஸ்டத்தில் நீங்கள் தேர்தலுக்கு முந்தைய கூட்டணிக்கு போய்த்தான் ஆகணும். கூட்டணி வச்சாதான். அதுதான் திமுகவும் கூட்டணி வைக்கிறாங்க, அதிமுகவும் கூட்டணி வைக்கிறாங்க, பாஜகவும் கூட்டணி வைக்கிறாங்க. பலமான கட்சிகளையே கூட்டணி வச்சு தான் ஜெயிக்க முடியும்னு இந்த சிஸ்டத்தில் நினைக்கும் போது, நீங்கள் பலமில்லாத ஒரு கட்சி நீங்கள் தனித்து நிற்பேன் நான் வருவேன் எப்படி வர முடியும்? ஸோ இதுதான் அவங்களோட பலகீனம்னு சொல்லலாமா? கூட்டணியோட இல்லை. கூட்டணி என்பது அதுக்கு எப்படின்னா, நான் கூட்டணி போனால் கரைஞ்சி போயிடுவோம், நான் காணாமல் போயிடுவோம்னு பயப்படுறாங்க. தப்பு அது. பாமக பல கூட்டணியில் இருந்திருக்காங்க மாறி மாறி. ஆனால் அவங்க அடையாளத்தை பாதுகாத்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க வாக்கு வங்கி ஓரளவு பாதுகாத்துட்டு இருக்காங்கல்ல. காரணம் என்னென்னா, கூட்டணி போவாங்க, அதோடு முடிச்சுக்கிறவங்க. தேர்தலுக்கு தான் கூட்டணி. குறைந்த கட்டத்துக்கு ஒரு மாதத்துக்கு தேர்தல் முடிஞ்ச உடனே அவங்க அந்த கூட்டணியில் தலைமை தாங்கக்கூடிய கட்சியை விமர்சிப்பாங்க, கடுமையான கண்டனங்களை தெரிவிப்பாங்க. அவங்க ஒவ்வொரு பாலிசியையும் கொள்கையும் விமர்சிப்பாங்க, ஆதரவு தருவாங்க, எதிர்ப்பும் கடுமையாக தருவாங்க. அந்த டிஸ்டன்ஸ் அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தாங்க.
அது மாதிரி நீங்களும் உங்கள் அடையாளத்தை தொலைத்து விடாமல், நீங்கள் இப்போ திமுக கூட்டணி இருக்கவங்களுக்கு அடையாளமே இல்லை. அவங்களுக்கு ஒரு கட்டத்தில் சின்னமே இல்லாமல் இருந்துச்சு. எல்லாரும் உதயசூரியன் சின்னத்தை நெல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த வாட்டி அதிமுக போகிற வாய்ப்பு இருந்ததுனால, ஆல்டர்னேட்டிவ் இருந்ததுனால அவங்க போராடி சின்னத்தில், தங்கள் சின்னத்தில் நிற்கிறாங்க. இப்போ அது அவங்க திமுக அரசை விமர்சிக்கிறதே இல்லை, கொள்கை கூட்டணிக்கு கரைஞ்சி போயிட்டாங்க. திமுக கூட்டணிக்குள்ளே போய் கரைஞ்சி போய் தங்களுடைய அடையாளங்களை தொலைத்து விட்டாங்க. கடந்த 5 ஆண்டுகள் அவங்க வரவே, 8 ஆண்டுகளில் வளரவே இல்லையே. எங்கே 1% இருந்தாலும் அங்கேயே தான் நிற்கிறாங்க, தேஞ்சி போயிட்டு இருக்கிறாங்க. அட் தர் எக்ஸ்பென்ஸ் டிஎம்கே இஸ் க்ரோயிங். அது மாதிரி நீங்கள் போய் கரையாமல் ஒரு கூட்டணியில் உங்கள் அடையாளத்தை நீங்கள் வைத்து கொண்டு குறைந்தபட்ச பொது திட்டத்தின் அடிப்படையில் யாரும் பெரிய எதிரியோ அவரை வீழ்த்துவதற்கு சின்ன எதிரியோட கூட்டணி சேர்றது தான் தந்திரம். அப்பதான் இந்த நாடாளுமன்ற தேர்தலை அடையாளப்படுத்த இந்த ஃபர்ஸ்ட் பாஸ் போஸ்ட் சிஸ்டத்தில் நீங்கள் வந்து அடையாளம் காணும். நீங்கள் உங்கள் கட்சியை நிலைநிறுத்த முடியும், அடையாளமாவது தெரியும். ஆமாம், தக்க வைக்கிற ரொம்ப சிரமங்க. நீங்கள் எப்போ 35% எப்போ ரீச் பண்ண போகிறீங்க? அதுவரை தனியாக அனுப்பினா 35% ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ காலம் ஆகும்? அதுவே திருமாவளவனுக்கும் வயசு இல்லை, அதை பார்க்குறதுக்கு எனக்கும் வயசு இல்லை. அதனால் நீங்கள் வந்து இது மாதிரியான சில டாக்டிக்ஸை ஃபாலோ பண்ணணும் இல்லையா? குறைந்தபட்ச ஒரு பொது திட்டத்தில் சில கூட்டணிகளுக்குள்ளே போகணும். போகும்போது இப்போ உதாரணமாக நீங்கள் இந்திய தமிழ் தேசியம் பேசுனீங்க. இப்போ அந்த உங்கள் கோட்பாடே இப்போ அதிமுக கையில் எடுத்துட்டாங்க. ஆமாம், அவங்களுமே இலங்கை தமிழர் வாக்குரிமை எல்லாத்தையுமே அவங்களும் பேச ஈழத்தமிழர் வாக்குரிமை மட்டும் விட்டுருங்க, தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு பாதுகாப்போம் தான் அவங்க ஸ்லோகனைஸ் பண்ணிட்டாங்களே எலெக்ஷனுக்கு. ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், இப்படி 3 ஸ்லோகனை கொண்டு வந்துட்டாங்கல்ல. அப்போ அது நீங்கள் இன்னும் கூட பின்னுக்கு போயிடுவீங்க. உங்கள் கோட்பாடு அவங்க கையில் எடுத்துட்டாங்க. இப்போ இவங்க திராவிட மாடல், அவங்க வந்து இந்துத்துவா, இவங்க வந்து தமிழ் தேசியத்தை அதிமுக கையில் எடுத்தாச்சு ஆயுதத்தை. அப்போ நீங்கள் இன்னும் கூட தொலைஞ்சு போவீங்க. அதனால தான் சொல்கிறேன், அந்த ஆயுதத்தை எடுத்த உங்களுக்கு இணையான ஒரு கட்சியோட நீங்கள் கூட்டணி சேர்ந்து மற்ற 2 பேரையும் தான் நீங்கள் கடுமையாக தாக்குறீங்க. மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி செய்யக்கூடியவங்களை அவங்கள வீழ்த்துவதற்கு நீங்கள் இந்துத்துவாவையும் கடுமையாக எதுக்குறீங்க, திராவிட மாடலையும் எதுக்குறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அதிமுகவோட சேர்ந்துருக்கணும். அது தப்பு பண்ணிட்டார். ஒருவேளை சேருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருந்துச்சா உங்களோட கணிப்பு? எனக்கு தெரியல, பேசியிருக்கலாம். அது என்ன பண்ணாங்கன்னு தெரியாது, நமக்கு தெரியாதுல்ல, அது வெளிப்படையாக வரலையே. ஸோ அவங்களுக்கோட இது எந்த சில இடங்கள்ல ஏதாவது 2வது இடம் இல்லை 3வது வாய்ப்புகள் இருக்கா நாம் தமிழருக்கு இப்போதைக்கு? நான் 3வது இடத்துக்கு வர்றது கூட சான்ஸ். ஏன்னா இங்கே கூட்டணி இருக்குங்க. பாஜக மட்டும் இருந்தால் கூட 3வது இடத்துக்கு வந்துடலாம், பின்னுக்கு தள்ள முடியும் பாஜக. அது ஒரு கூட்டணிக்குள்ளே இருக்கிறாங்களே, அவங்களுக்கு தெரியுது ஃபர்ஸ்ட் பாஸ் தி போஸ்ட் சிஸ்டத்தில் தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி அவசியம் என்பது அவங்க உணர்ந்துருக்கிறாங்க. சீமான் இன்னும் உணராமல் தன்னிச்சையாக பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம எல்லா கட்சிகளோட இதையுமே நம்ம பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். யார் யார் எல்லாமே எந்தத்தில் இருக்காங்க, திமுகவிலேருந்து ஆரம்பித்து அதிமுக, பாமக, பாஜக, கடைசியாக நாம் தமிழர் கட்சி, அவங்க ஏன் இன்னமும் அவங்க கூட்டணியில் இணைஞ்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து தனியாக அடையாளப்படுத்தப்படலாம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அவங்க சொல்கிறாங்க ஒரு 2 இடத்துல 5 இடத்துல நிற்கிறாங்க வச்சுக்கோ, அவங்களுக்கு 5 இடத்த கூட அதிமுக கண்டிப்பாக கொடுப்பாங்க. 5, 6 இடம் 7 இடம் கொடுப்பாங்க. ஒரு 2 இடத்துல ஜெயிக்கிறீங்க, அட்லீஸ்ட் ஒரு இடத்துல ஜெயிச்சா கூட உங்கள் தமிழர்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒழிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? அகில இந்திய அளவில் உங்கள் பிரச்சனை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதை நீங்கள் எப்படி இழக்கிறீங்க? ஓகே, அதுதான் பிரச்சனை. ஸோ இது எல்லாத்துக்குமான அது என்ன அப்படிங்கிறத மக்கள் வந்து தீர்ப்பை எழுத இருக்கிறாங்க. ஸோ அப்போதைக்கு என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நிகழ்ச்சியில் இணைந்து, ஏன்னா நிறைய டேட்டாஸ் எல்லாமே சொல்லுவீங்க. கிட்டத்தட்ட 2019 இருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் அதற்கு முன்னாடி இருந்த தேர்தலும் எந்த மாதிரியான லெவலில் எல்லாமே திமுக அதிமுக எல்லாமே இருந்திருக்காங்க, 50-50 இருக்கக்கூடிய தொகுதியெல்லாம் இதெல்லாமே இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய யூகங்களை வந்து பதிவு செஞ்சுருக்கீங்க. ஸோ அதுக்கு மக்கள் என்ன தீர்ப்பு தர போகிறாங்க அப்படிங்கிறது வரும் காலங்கள் தான் நமக்கு தெரியும். நிகழ்ச்சியில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை வழங்கி மிக்க நன்றி சார். நன்றி. கைரேகை பதிலன்னு சொல்லி காசு கொடுக்காம வயித்துல அடிக்கிறாங்க. வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கு. வேல்ஸ் இன்டர்நேஷனல் ஐஸ்வரி கணேஷ் தயாரிப்பில் கௌதம் மேனன் இயக்கத்தில் ஜோஷுவா இப்போது அமேசான் பிரைமில் கண்டு கழியுங்கள். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.